ஸ்ரீகுருभ्यो நமः. ஏகதந்தம் சூர்பஹரணம் கஜவக்தரம் சதர்ப்புஜம் பாசாங்குஷதரம் தேவம் தியாயேத் சித்திவிநாயகம். சித்திவிநாயகமூர்த்தயே நமः. எல்லாமுள்ள மங்கள மகா கணபதியையும் என்னுடைய குருநாதரையும் வணங்கி அம்மையப்பனாக விளங்கக்கூடிய சொர்ணாம்பிகை அம்பா சமேத பீமேஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் மீனாட்சி அம்பிகா சமேத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி இந்த நாயடியேன் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை அன்னை ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. 5 நிமிடத்தில் டிசம்பர் மாத ராசி பலன்கள். ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக, கால நேரம் கருதி. இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரையில் கிரக அமைப்புகள் எல்லா ராசிக்குமே 12 ராசிக்குமே அனுகூலமான கால சூழ்நிலைகள் நிலவுகிறது. ஏன்னா ஒவ்வொரு ராசி என்பர்களும் இந்த மாதம் நமக்கு ஏதாவது நல்லது நடக்குமா, நாம் நினச்ச விஷயங்கள் ஏதாவது கைகூடுமா, நமக்கு வாழ்க்கையில் ஏதேனும் முன்னேற்றங்கள் இருக்குமா அப்படின்னு 12 ராசி அன்பர்களும் மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசி அன்பர்களும் தனக்கு ஏதாவது சுபத்துவம் தனிப்பட்ட முறையில் நன்மை நடக்குமா அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கின்ற சூழ்நிலையில் முதல்ல கிரக அமைப்புகள். மேஷராசி அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் கடகத்தில் நீச்சம் பெற்றிருக்கிறார். அதே போல ராகுவும் கேதுவும் மீனம் மற்றும் கன்னி ராசியில் அமைந்திருக்க காலபுருஷனுக்கு 2வது வீடாகிய ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரம். அதே போல் காலபுருஷனுக்கு லாபஸ்தானமாக இருக்கக்கூடிய 11வது வீட்டில் சனி பகவான் சிறப்பு மூலத்திரிகோண வீட்டில் ஜம்முன்னு சுயபலம் பெற்றிருக்கிறார். சுக்கிரன் மகரத்திலும் புதன் சூரியன் விருச்சகத்திலும் அமைந்திருக்கிறார்கள். அப்போது இந்த மாதம் கிரகம் ரொம்ப வலுவாக இருக்கக்கூடிய கிரகம் எதுன்னு கேட்டிங்கன்னா சனியும் சுக்கிரனும் பலம் பெற்றிருக்கிறார்கள். சனி தன்னுடைய சொந்த வீட்டில் மூலத்திரிகோண வீட்டில் உட்காந்து நினைச்சதை சாதிக்கக்கூடிய தன்மை ஏற்படுகிறது. பொதுவாகவே 12 ராசி அன்பர்களுக்கும் தொழில் நிமித்தமாக அல்லது பிஸ்னஸ் ரிலேட்டடாக அல்லது நீங்கள் ஜாப் ரிலேட்டடாக எதை சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் சாதிக்கக்கூடிய தன்மை பிறக்கிறது. கவலை வேண்டாம் அன்பர்களே. நம்ம ஒரு ராசிக்கும் செப்பரேட்டாக பார்த்துருவோம், அது வேற. பொது பலனாக பார்க்கின்ற பொழுது இந்த மாதம் தொழில் உத்தியோகங்கள் சிறப்பாக அமைகிறது. சனி பகவானுடைய சுபத்துவம் ரொம்ப அதிகாரம் மிக்கவராக இருக்காரு, வளர்ச்சி மிக்கவராக இருக்காரு. மேஷ ராசி அன்பர்களே, மேஷத்துக்கு எப்படி இருக்கு? மேஷ ராசி அன்பர்களே அற்புதமாக இருக்கு. ராசிக்கு 4வது வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் நல்ல சுகபோகங்கள் அதிகரிக்கும். பண தட்டுப்பாடுகள் இருக்குமே, ஆனால் அந்த பண தட்டுப்பாடுகள் குறையும். பணவரவு தனவரவு இருக்கும். பணங்காசுகள் 4 பக்கத்துலேயும் வந்து சேரும். சார், உங்களை பணங்காசு விஷயத்தில் தொழில் ரீதியாகவோ உத்தியோகத்தில் வேலை செய்கிற இடத்துலையோ பணங்காசு வாங்கிட்டு யாராவது உங்களை ஏமாற்றுவார்களே ஆனால் செக்கு கொடுத்துட்டு பணத்தில் நீங்கள் கட்டியிருப்பீங்க, வேறுமனே போய் அவன் செக்கு மோசடி வழக்கு போடுவான். அதெல்லாம் நம்ம நிறைய சினிமா துறையில் பார்க்குறோம். சினிமா துறையை சேர்ந்த அன்பர்கள் ஃபைனான்சியர் எத்தனையோ நம்ம இடத்துல தொழில் ரீதியாக ஃபைனான்சியர்லாம் நம்ம இடத்துல
வாராகி இடத்திலே வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க. வம்பு வழக்கே இல்லாமல் அவங்களுக்கு நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம். அப்போது பண தட்டுப்பாடு இருக்குமே ஆனால், பண முடக்கம் இருக்குமே ஆனால், அந்த பண முடக்கம் விலகி பணங்காசுகள் 4 பக்கத்துலேயும் தேடி உங்களை வரக்கூடிய காலம். பொதுவாக மேஷராசி என்பர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், எனி பிஸ்னஸ் தொழிலில் உங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் அது உங்கள் சுய கர்மா, உங்கள் ஜாதக கர்மா சம்பந்தப்பட்டது. அது தனிப்பட்ட முறையில் உங்கள் தலையெழுத்து, அதை உங்கள் ஜாதகத்தை கொண்டு தான், அதுக்கு உரிய பரிகாரங்களோடு தான் நம்ம அதை உங்களை சரி செய்ய முடியும். ஆனால் காமனாக பார்க்கும்போது உலகம் முழுவதும் நீங்கள் எந்த மாதிரியான தொழில் செய்பவராக இருந்தாலும், எனி பிஸ்னஸ், ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம், ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம், ஓன் பிஸ்னஸாக இருக்கலாம், கேட்ரிங்காக இருக்கலாம், ஹோட்டல்ஸாக, எனி பிஸ்னஸ், கம்பெனிகள் வச்சு நடத்தக்கூடியவர்களாக இருக்கலாம், ஸ்கூல் செக்டர், எஜுகேஷன் செக்டராக இருக்கலாம், ஃபைனான்ஸ் பிஸ்னஸாக இருக்கலாம், அரசியலில் தொழில் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம், அரசு அதிகாரிகளாக இருக்கலாம், அரசாங்க உத்தியோகத்தில் உயர்ந்த பதவிகளிலே இருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம், வேலை வாய்ப்பாக இருக்கலாம், பிரைவேட் ஜாபாக இருக்கலாம். அப்போது வருமான தடை விலகும். உங்களுக்கு இருக்கக்கூடிய முடக்கம், அது ஒரு தொழில் முடக்கம் நல்லா நடந்தது சாமி, பிஸ்னஸ் இப்போ அப்படியே முடங்கி போச்சு சொல்கிறோம்ல, முடக்க சரி பண்ணணும். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். முடக்க சரி பண்ணணும். அப்போ தொழில் முடக்கும், குடும்ப முடக்கும், உத்தியோகம் முடக்கம் இருக்குமே ஆனால் அந்த தொழில் முடக்கங்கள் எல்லாம் விலகி வெற்றி பெறக்கூடிய காலம். குறிப்பாக செய்வினை கோளாறுகள், குடும்பத்துக்கோ தொழிலுக்கோ வியாபாரத்துக்கோ போட்டி பொறாமையோ கண் திருஷ்டி ஏதோ ஒரு முடக்கம் இருக்கும். அந்த மாதிரியான முடக்கங்கள் இருக்குமே ஆனால் எளிமையான முறையில் அந்த முடக்கங்கள் விலகும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, நான் நம்பவே மாட்டேன் சாமி, ஆனால் அந்த மாதிரி விஷயம் இருக்குது, அதை சரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல குருமார்கள் கிடைப்பாங்க. இந்த நல்ல குருவின் மூலமாக உங்களுக்கு ஒரு பாப விமோசனம் கிடைக்கும். வாழ்க்கையில் வெற்றி பெறுவீர்கள். உயர்ந்த ஸ்தானத்துக்கு நீங்களும் உயர்ந்த இடத்திற்கு, வாழ்க்கையில் உயர்ந்த இடத்துக்கு வெற்றியை வருவீர்கள் மேஷராசி அன்பர்களே. அப்போ மேஷராசியை பொறுத்தவரையில் இந்த டிசம்பர் மாதம் பணவரவு நிறைந்த மாதமாகவும் பல கஷ்டங்களில் இருந்து விடுபடக்கூடிய காலமாகவும் அமைகிறது மேஷராசி அன்பர்களே. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.